இன்றைக்கி இதெல்லாம் கிடைக்க போகுதுன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்தியாவிலேருந்து என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் நிறைய நம்ம முன்னாடி சாப்பிட்ட நிறைய மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி நம்ம குழந்தைங்களுக்குலாம் இதை கொடுத்து பார்க்கலாம் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் காமிச்சோம். ஒன்று ஒன்றா எடுத்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்திங்கன்னா இந்த சுத்திர மிட்டாய். எனக்கும் சின்ன வயசில் இந்த சுத்திர மிட்டாய், காசு மிட்டாய் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது ஃபஸ்ட்டு எப்படி சுற்றுறது மறந்துடுச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் எப்படியோ சுற்றி சுற்றி சூப்பராக சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆப்பிள் மிட்டாய், இலந்த வடை, ஜவ்வு மிட்டாய், இது இன்னும் மேங்கோ மிட்டாயின்னு நினைக்கிறேன். என்னன்னே தெரில. சில இதெல்லாம் 1, 2 தெரில. மற்றதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சுது. ஜாம் மிட்டாய் அந்த மாதிரிலாம். நாங்களே கொஞ்சம் நேரம் சின்ன பிள்ளையா மாறின மாதிரி இருந்துச்சு. நான் இதெல்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும்போது சாப்பிட்டேன், ஸ்கூலுக்கு வெளியில் விற்கும்போது வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மாறி மாறி பேசிகிட்டு இருந்தோம். குழந்தைங்க சாப்பிட்டது இல்லாமல் பெரியவங்களும் அது ஒவ்வொன்றா எடுத்து ரொம்ப வருஷம் கழித்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். இது வந்து புளி மிட்டாய். இது நான் சாப்பிட்டே ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. குழந்தைங்க ஒரு மிட்டாயை கூட விட்டு வைக்கல. எல்லாத்தையுமே நல்லா டேஸ்ட் பண்ணாங்க. என் பொண்ணு புளி மிட்டாயை சாப்பிட்டுட்டு வேறு லெவலில் ரியாக்ஷன் கொடுத்தாங்க. உங்களுக்கு இதெல்லாம்